ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிப்பி காளான் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் சிப்பி காளான் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா அது வந்துட்டு அந்த காளான் மாதிரி ரொம்ப அழுக்கெல்லாம் இருக்காது, லேசாக தான் அழுக்கு இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு சோம்பு வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடு வேணும்னா கருவேப்பிலை மல்லி 2 பட்டை மிளகாய் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து 2 தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃபைனாக நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு மேலாப்பில் அந்த சிப்பி காளான் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிப்பி காளான் எக்ஸ்ட்ரா மற்ற காளான் மாதிரி தான் தண்ணியில் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம், அதுலேயே தண்ணி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சா போதும். அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே மெல்ட் ஆகி வந்துடும். இதோடு சேர்த்து லைட்டாக கரம் மசாலா போட்டு கொஞ்சோண்டு குழம்பு தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றிட்டு அது அப்படியே நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். இது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.